ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய அலகு 2 சமத்துவம் பெறுதல் இந்த பாடம் தான் ஸ்கூல் புக் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். பாரபட்சம். பாரபட்சம் என்பது அடுத்தவர்களை பற்றி மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவதுதான் பாரபட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடியே ஒருத்தங்க இருக்கலாம், அவங்கள பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, அவங்கள பற்றி எதுவும் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடியே அவர்கள் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்முடிவு எடுப்போம் இல்லையா, அதுதான் பாரபட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது, அவர்களை பற்றி அறிந்து கொள்ளாமலேயே நம்மளா ஒரு முன்முடிவு எடுப்போம், அதுதான் பாரபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். பாரபட்சம் அப்படிங்கிற வார்த்தை முன்முடிவை குறிக்குது. அதாவது மக்களுடைய மத நம்பிக்கைகள், அவர்கள் வாழ்கின்ற பகுதிகள், அவர்களுடைய நிறம், மொழி, உடை, இப்படிப்பட்ட பலவற்றை அடிப்படையாக கொண்டதுதான் பாரபட்சம் அப்படிங்கிறது. இதற்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மக்களை விட நகர்ப்புற மக்களுடைய மனப்பான்மை மற்றும் நடத்தை நாகரீகமானது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அது பாரபட்சம். அடுத்ததா பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சமூகமயமாக்கல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இனமைய கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, முரண்பாடுகள், இது எல்லாமே பாரபட்சம் உருவாவதற்கான ஒரு சமூக காரணிகளாக பார்க்கப்படுது. சரியா? அப்போ பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சமூகமயமாக்கல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இனமைய கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, முரண்பாடுகள். அடுத்தது ஒரே மாதிரியான கருத்து. அதாவது இந்த பாரபட்சமான கருத்து வலுப்பெறும் போது அது ஒரே மாதிரியான கருத்தாக மாறுது. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒன்றை பற்றியோ இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றியோ ஒரு தவறான கருத்தோ பார்வையோ அனைவரிடமும் ஒரே மாதிரியாக உருவாவதுதான் நம்ம ஒரே மாதிரியான கருத்துருவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு உதாரணம் சொல்லணும்னா, பெண்கள் தான் அழுவார்கள், ஆண்கள் அழக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து நம்மளுடைய சமுதாயத்துல இருக்கு. கரெக்டா? சோ அத இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். அடுத்தது சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு. சமத்துவமின்மை அப்படிங்கிறது ஒருத்தர் இன்னொருத்தங்களை பாகுபாட்டுடன் நடத்துவதுதான் நம்ம சமத்துவமின்மை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சமத்துவமின்மை அப்படிங்கிறது ஜாதி ஏற்றத்தாழ்வு, மத சமத்துவமின்மை, இன வேறுபாடு, இல்லைன்னா பாலின வேறுபாடு, இந்த மாதிரி பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாட்டை வளர்க்கக்கூடிய காரணிகளாக இருக்குது. அப்போ பாகுபாடு என்னன்னா, மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்கள் தான் பாகுபாடு அப்படின்னு அழைக்கப்படுது. ஜாதி, மதம், பாலினம் இதை சார்ந்து கடைபிடிக்கக்கூடிய பாகுபாடுகள் தான் சமத்துவமின்மை, தீண்டாமை இதெல்லாம் உருவாவதற்கான காரணிகளாக இருக்குது. பாக்ஸ் நோட்ஸ். இனவெறிக்கு முடிவு. தென்னாப்பிரிக்காவுடைய முன்னாள் அதிபராக இருந்தவர் தான் நெல்சன் மண்டேலா. இவர் 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பிறகு 1990ஆம் ஆண்டு விடுதலை ஆகிறாரு. விடுதலை ஆன பிறகு இவர் தென்னாப்பிரிக்காவில இருந்த இனவெறிக்கு முடிவு கட்டுறாரு. தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் நெல்சன் மண்டேலா அவர்கள் திகழ்றாரு. அடுத்தது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15 கீழ் 1. இது என்ன சொல்லுதுன்னா, குடிமக்களுக்கு எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு வலியுறுத்துது. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15 கீழ் 1 என்ன சொல்லுது? குடிமக்களுக்கு எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அடுத்ததான் ஜாதி பாகுபாடு. இந்தியாவுல சமத்துவமின்மை, பாகுபாடு இந்த ரெண்டுமே இருக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம் என்னன்னா ஜாதி முறை. இந்த ஜாதி முறை வேத கால ஆரிய சமுதாயத்துல இருந்த வர்ண அமைப்புல இருந்துதான் உருவாகுது. தொடக்கத்துல இந்த வர்ண அமைப்பும் தொழில் அடிப்படையில
ஒரு நெகிழ்வான சமூக பிரிவினையை தான் கொண்டிருக்குது. ஆனா பிற்கால வேத சமுதாயத்துல இது ஒரு இறுக்கமான பாகுபாடுகள் நிறைந்த இல்லைன்னா பிறப்பு அடிப்படையில் படிநிலைப்படுத்தப்பட்ட ஒரு ஜாதி பிரிவாக இந்த வர்ண அமைப்பு விரிவடையுது. இந்தியாவுல ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக நிறைய பேர் போராடி இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் யாருன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். இவர் தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர். சிறு வயதிலேயே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஜாதி பாகுபாட்டின் காரணமாக பாதிப்புக்கு உள்ளாகிறாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களுக்கும் சமத்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஜாதி முறை அழிப்புக்காக இவர் தீவிரமாக போராடி இருக்காரு. அடுத்தது பாலின பாகுபாடு. பாலின பாகுபாடு அப்படிங்கிறது ஆண்கள் மற்றும் பெண்கள் இவர்களுக்கு இடையே நிலவக்கூடிய உடல்நலம், கல்வி, பொருளாதாரம், அரசியல் சமத்துவமின்மை இதையெல்லாம் குறிக்கக்கூடியதுதான் பாலின பாகுபாடு அப்படிங்கிறது. இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இப்போ முன்னாடி காலத்துல ஒரு பெண் பள்ளி படிப்பை முடித்த பிறகு கல்லூரிக்கு செல்ல அனுமதி கிடையாது. அதே மாதிரி பெரும்பான்மையான பெண்கள் அவர்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. திருமணத்தில் அவர்கள் தள்ளப்படுறாங்க. இன்னும் ஒரு சில குடும்பங்கள்ல நம்ம சொல்ல போனா பெண் பிள்ளைகள் நவீன ஆடைகளை அணிந்திடக்கூட அவங்களை அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் அந்த வகையான ஆடைகளை அணிந்திட அனுமதிக்கப்படுறாங்க. இதுதான் பாலின பாகுபாடு அப்படிங்கிறது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இவர் பாபா சாஹேப் அப்படின்னு பிரபலமாக அழைக்கப்படுறாரு. இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்திருக்காரு. 1915 ஆண்டு எம்ஏ பட்டத்தை பெற்றிருக்காரு. 1927 ஆண்டு கொலம்பியா பல்கலைக்கழகத்துல PhD பட்டத்தை பெற்றிருக்காரு. அதுக்கு முன்னாடி லண்டன் பொருளாதார பள்ளியில டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டத்தையும் இவர் பெற்றிருக்காரு. இவர் அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தாரு. அதனால இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுறாரு. நம்ம சுதந்திரம் கிடைத்த பிறகு சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றி இருக்காரு. 1990 ஆண்டு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. மத பாகுபாடு. மத பாகுபாடு அப்படின்னா என்னன்னா நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு தனி நபரின் மீதோ இல்லைன்னா ஒரு குழுவினர் மீதோ சமத்துவம் இல்லாமல் நடத்துவதுதான் மத பாகுபாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இனி இந்த சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டினை நீக்குவதற்கான தீர்வுகள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைவருக்கும் ஒரு தரமான உடல் நலம் மற்றும் கல்வியினை கிடைக்க செய்வது, தற்போதைய பாலின பாரபட்சத்தை பற்றி தெரிந்து கொள்வது, பாலின ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்காக பொது வாழ்வு மற்றும் நிறுவனங்களில் பெண்களின் திறன்களை வெளிப்படுத்துதல், மற்ற மதங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் வெளிப்படையான மனநிலை வளர்த்தல், வகுப்பறையில் குழுவாக சாப்பிடுவதை ஊக்குவித்தல் மூலம் ஜாதி, மதம், பாலினம் ஆகியவற்றின் எந்தவித பாரபட்சமுமின்றி மாணவர்களை ஒன்றாக இணைக்க செய்தல், பலதரப்பட்ட மக்களிடமும் இணங்கி இருத்தல், சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்துதல். இதன் மூலமாட்டு சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டினை நீக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் அதிகம் பெற்ற மாவட்டம் என்னன்னா கன்னியாகுமரி. சதவிகிதம் 92.14%. அதே இது குறைவாக பெற்ற மாவட்டம், எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் தர்மபுரி. இதோடைய விகிதம் 64.71%. இது 2011 ஆண்டு கணக்கெடுப்பு. அடுத்தது பாலின விகிதம். இதுவும் 2011 ஆண்டு கணக்கெடுப்பு தான். பாலின விகிதம் அப்படின்னா தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கையை தான் நம்ம பாலின விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் என்னன்னா நீலகிரி. இதோடைய பாலின விகிதம் 1041 இருக்கு. இதே இது பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் தர்மபுரி. இதோடைய பாலின விகிதம் 946 இருக்குது. இதுவும் 2011 ஆண்டு கணக்கெடுப்பு. இனி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 14 என்ன சொல்லுதுன்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. சுதந்திரம் அப்படிங்கிறது என்னன்னா
அவரவர் அவருடைய மதத்தை பின்பற்றவும் அவர்களுடைய மொழியை பேசவும் விழாக்களை கொண்டாடவும் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்துவதும் சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு அப்படிங்கிறது விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சட்ட வடிவமைப்பு தான் அரசியலமைப்பு. இந்த அரசியலமைப்பின் படிதான் ஒரு நாடு அப்படிங்கிறது நிர்வகிக்கப்படும். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 17 படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சாதனையாளர்கள். ஃபர்ஸ்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இவர்களுடைய காலம் 1931 இருந்து 2015 வரைக்கும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய முழு பெயர் அவுல் பகீர் ஜெயினுல் ஆப்தீன் அப்துல் கலாம். இவங்க ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல பிறக்கிறாரு. இந்தியாவுடைய 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றி இருக்காரு. மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அன்போடு அழைக்கப்படுறாரு. ராமநாதபுரத்துல பள்ளி படிப்பையும் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில பட்டப்படிப்பையும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் முடிக்கிறாங்க. சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில விண்வெளி பொறியியல் படிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்துல செய்றாங்க. இளமை காலத்துல அப்துல் கலாமுடைய குடும்பம் வறுமையில வாடிச்சான். அதனால தன்னுடைய குடும்பத்திற்கு உதவியாக இவர் செய்தித்தாள்களை விற்பனை செய்துட்டு வந்திருக்காரு. இந்தியாவுடைய மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது 1997 ஆண்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருக்கு வழங்கியிருக்காங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பல நூல்களை எழுதியிருக்காரு. அதுல புகழ்பெற்றதா இருக்கக்கூடியது இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா. அது மட்டும் கிடையாது, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அவர்களுடைய சிறந்த பணியால் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாரு. அடுத்ததா திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். விஸ்வநாதன் ஆனந்த் சென்னையில உள்ள ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறக்கிறாங்க. அவருடைய தாயார் சதுரங்க விளையாட்டுல அதிக ஆர்வம் கொண்டிருந்ததுனால விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கும் 5 வயதிலேயே சதுரங்க விளையாட்டை கற்றுக் கொடுக்கிறாங்க. அதுதான் அவருடைய எதிர்கால வாழ்க்கையில சதுரங்க வீரராக அவர் திகழ்றதுக்கு அடிப்படையாக அமையுது. விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் 2000, 2007, 2008, 2010, 2012 இந்த ஆண்டுகள்ல சதுரங்க விளையாட்டின் உலக சாம்பியனாக விளங்கி இருக்காங்க. தன்னுடைய 14வது வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்தியாவுடைய முதல் கிராண்ட் மாஸ்டராக 1988 ஆண்டு ஆகியிருக்காங்க. இனி நம்ம இந்திய நாட்டுல விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை பெற்ற முதல் வீரர் திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் 1991-92 இந்த வருடத்தில் பெற்றிருக்காங்க. இனி 2007 ஆண்டுல நாட்டுடைய 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதையும் பெற்றிருக்காங்க. அடுத்தது செல்வி சே இளவழகி. சென்னை வியாசர்பாடி பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இந்த செல்வி சே இளவழகி அப்படிங்கிறவங்க. இவங்களுடைய தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநர். 2008 ஆண்டுல பிரான்சின் கேனஸ் நகரின் பாலேஸ் தேஸ் விழா போட்டிகள்ல தன்னுடைய முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. அதே ஆண்டுல தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில முந்தைய உலக சாம்பியனாக இருந்த ரேஸ்மி குமாரியை தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது திரு மாரியப்பன் தங்கவேலு. தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் பிறந்தவங்க தான் திரு மாரியப்பன் தங்கவேலு. இவருடைய தாயார் செங்கல் சூளையில் வேலை செய்து காய்கறிகள் விற்பனை செய்தும் நாளுக்கு 100 ரூபாய் ஊதியம் பெற்று இவரை வளர்த்திருக்காங்க. திரு மாரியப்பன் தங்கவேலு அவர்களுக்கு விபத்தின் காரணமாக வலது காலில் நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்படி இருந்த போதும் பள்ளி கல்வியினை இவர் முடிச்சிருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரு மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் சொல்றாங்க. 2016 ஆண்டு ரியோ பாராலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் T42 போட்டியில 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க.